ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2025ஆம் ஆண்டு 11 மாதங்களை முடித்து, சொல்ல போனால் இந்த வருடத்தையே முடிக்க போகிறோம். கடைசி டிசம்பர் மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதத்திலே தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஆசை அல்லது ஒரு போராட்டம் கூட சொல்லலாம் நமக்கு இருக்கும். இந்த வருஷத்தை எப்படி முடிக்க போகிறோம், அல்லது இந்த வருஷம் எனக்கு எப்படி முடிய போகுது. ஏன்னா 11 மாதத்தின் கசப்புகள், 11 மாதத்தின் பிரச்சனைகள், 11 மாதத்தின் ஏமாற்றங்களை வைத்து நாம இந்த 12வது மாதம் எப்படி இருக்குமோ என்கிற கேள்விக்குறியோடு அங்கலாய்ப்போடு இருப்போம். ஆனால் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தை, அதாவது 2025வது வருடத்தின் கடைசி மாதத்தை நாம் எப்படி முடிக்க போகிறோம் தெரியுமா? அதற்காக தேவன் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். உபாகமம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். இந்த வசனத்துடைய கடைசி பகுதியை கவனிச்சீங்களா? உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். இதுதாங்க இந்த டிசம்பர் மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். பரிபூரணம் உண்டாக செய்கிற மாதம், அல்லது பரிபூரணத்தோடு இந்த ஆண்டை நீங்கள் முடிக்க போகிற மாதம். நிறைவேறாத ஆசைகள், எதிர்பார்த்து நடக்காத பல ஏமாற்றங்கள், தோல்விகள், இப்படி நாம் பட்டியல் போட்டு வரிசையாய் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இந்த டிசம்பர் மாதம் கர்த்தர் அப்படி விட போறதில்லை. அவர் என்ன செய்ய போகிறார்? பரிபூரணம் உண்டாக செய்ய போகிறார். முதல்ல நீங்க வேதத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது பூரணமானது. அடுத்தது பரிபூரணமானது. எல்லாத்த விட அது சம்பூர்ணமானது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் எப்படி முடிக்க போகிறீர்கள்? பூரணமாய் முடிக்க போறீங்க, பரிபூரணமா முடிக்க போறீங்க, சம்பூரணமாய் முடிக்க போறீங்க. பூரணம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ளணும். முழுமை என்ற அர்த்தம். சில நேரங்கள்ல ஒரு வருடத்தை நாம் திருப்தியாய் முடித்தோன்றது எதை வச்சு சொல்லுவோம்? அந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கணும்? முழுமை அடைஞ்சிருக்கணும், அல்லது பூரணம் அடைஞ்சிருக்கணும், அல்லது திருப்தி அடைஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த வருஷத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா, நல்ல வேளை முழுமை அடைஞ்சிருக்கு, அதாவது பரிபூர்ணம் அடைஞ்சிருக்கு. ஆகவே தான் இந்த டிசம்பர் மாதம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு பரிபூரணம் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா! நம்முடைய தேவன் பரிபூரணத்தின் தேவன். பாருங்க, நம்ம ஆண்டவர், அவரிடத்திலே அவர் பூரண அழகுள்ளவர் என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை பூரணமானது, அவருடைய வார்த்தை பூரணமானது. நம்முடைய தேவன் பூரணமானவர், தேவனுடைய வசனம் பூரணமானது. அப்படி பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமானது அது பரிபூரணமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு விஷயம் இந்த வசனத்தை நீங்க கவனிக்கணும். உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வேன். அப்ப இந்த பரிபூரணம் உண்டாகும். யாரால உண்டாகும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால். இந்த பரிபூரணத்திற்கு தேவன் முன்னோட்டமாய் கொடுக்கிற வார்த்தைகள் என்ன? அந்த முதல் வசனத்திலிருந்தே இந்த வாக்குத்தத்தம் ஆரம்பிக்குது. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி. என கண்பான தேவ பிள்ளைகளே, நன்மை உண்டாகும்படி நமக்கு ஒரு பரிபூரணம் கிடைக்க போகிறது. அல்லேலூயா! இந்த மாதம் நன்மையினால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். அவருடைய நன்மை உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. ஆக தேவன் நம்மை பரிபூரணம் அடைய செய்வார் என்றால் என்ன நோக்கத்திற்காக? தீமைக்காக அல்ல, நன்மைக்காக. நன்மைக்காக. பாருங்க, எந்த ஒரு ஆசீர்வாதமும் பெற்றுக்கொண்ட உடனே அது பூரணமாயிருச்சான்னு சொன்னா இல்ல. நாம் சில நேரங்களில் காத்திருக்கிறோம். எதற்காக? நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் பூரணமாக வேண்டும். அதுவும் எப்படி பூரணமாகணும்? பரிபூரணமாக வேண்டும். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமான நன்மை எது? இதே வசனம் சொல்லுது பாருங்க. பரிபூர்ணமான நன்மை எது? இந்த நன்மையை குறித்து பின்னாடி சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும்.
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? நான் எந்த வேலை செஞ்சாலும் உருப்பட மாட்டேன், எந்த வேலை செஞ்சாலும் அதுல லாபம் இல்லை, நஷ்டம், பணம் அப்படின்னு போட்டு மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட தெரியுமா? நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உனக்கு என்ன கட்டளையிடுவன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு? ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவன்னு. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயின்னு சொல்லியிருக்கிறார். சோம்பேறிக்கு இந்த வாக்குத்தத்தம் இல்லை. வேலை வெட்டிக்கு போகாம வானத்தை பார்த்து உட்கார்ந்துட்டு இருப்பேன், கடவுளை நான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்றவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் இல்லை. நீ கையிட்டு செய்கிற வேலையில, இந்த வசனம் என்ன சொல்லியிருக்குங்க? அழகா போட்டிருக்கு, உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகள். அப்போ இது யாரை குறிக்கிறது? யார் பிரயாசப்படுகிறார்களோ, உழைக்கிறாங்களோ, கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பரிபூரணம். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் 2025 ஆரம்பிச்சதுல இருந்தே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நான் படாத பாடுபட்டு இருக்கிறேன், உழைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா என் உழைப்புக்கும் என் கஷ்டத்திற்கும் என் கவலைக்கும் என் கண்ணீருக்கும் ஒரு பூரணமே இல்லை, ஒரு பரிபூர்ணம் இல்லைன்னு சொல்றீங்களா? இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் பரிபூரணத்தோடு தான் முடிக்க போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க இருதயத்தினால நம்பிக்கையோட சொல்லுங்க, எனக்கு நன்மை உண்டாகும்படி என் கைகள் செய்யும் எல்லா வேலையிலும் எனக்கு பரிபூரணம் உண்டாக்குகிற கர்த்தர், எல்லா வேலையிலும். அப்ப நாம பிரயாசப்படணுங்க, நாம சோம்பேறியா இருக்க கூடாது. நம்முடைய கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அடுத்து என்ன சொல்லுது பாருங்க அந்த வசனம், உன் கர்ப்பத்தின் கனியிலும். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்திலே, ஒருவேளை எழுத்தின்படியே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். பிள்ளை இல்லையே என்பதை குறித்து வருத்தம். ஒரு சிலருக்கு பாருங்க பிள்ளை இல்லையேன்னு வருத்தம், ஒரு சிலருக்கு இருக்கிற பிள்ளை சரியில்லையேன்னு வருத்தம். சில பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறது, எப்படி கடவுளுக்குள்ள நடத்துறதுன்னு சொல்லி. ஆனா வசனம் சொல்றது, உன் கர்ப்பத்தின் கனியிலே ஒரு பரிபூர்ணம். அப்படின்னா அர்த்தம், பிள்ளைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் சரி, பிள்ளையை பெற்று வளர்த்து நல்ல பெரிய மனுஷனானாலும் பிள்ளை தானங்க, கர்ப்பத்தின் கனி தானங்க, அதிலும் ஒரு பரிபூர்ணம். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பரிபூர்ணத்தை உங்கள் சந்ததியிலே கர்த்தர் கட்டளையிடுவார். அடுத்து நீங்க பாருங்க, உன் மிருக ஜீவனின் பலனிலும். நான் ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோபு, இவர்களெல்லாம் அவர்கள் மாத்திரம் வாழல, அவர்களை நம்பி அவர்களோடு கூட மிருக ஜீவன்கள் இருந்தது. ஆனா இப்ப அப்படிலாம் இல்லை. சொல்ல போனா செல்ல பிராணி, பெட்டு அப்படின்னு சொல்லிக்கிற ஏதோ 1-2 தான் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அது குறிக்கல, தேவன் நமக்கென்று கொடுத்தவைகள், தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற, நாம் அனுபவிக்கும்படி அல்லது நாம் வாழும்படி நம்மோடு கூட கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களில் ஒரு பரிபூரணம். அடுத்து கடைசியா சொல்லுது பாருங்க, உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். அல்லேலூயா. பாருங்க, எந்தெந்த காரியத்துல நன்மை உண்டாகும்படி, அடுத்து உங்கள் கைகள் செய்யும் எல்லா வேலையிலும், அடுத்து உன் கர்ப்பத்தின் கனியிலும், அடுத்து மிருக ஜீவனிலும் அதுல ஒரு பலன் இருக்கு, அந்த பலனிலும். சில பேர் பாத்தீங்கன்னா அந்த மிருக ஜீவனை எதற்கு வளர்க்குறாங்க? அடிச்சு சாப்பிட்றதுக்கு இல்ல, அது ஒரு மேய்ப்பனும் வேலையா இருக்கும். ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது. நீ நிறைய நேரங்கள் நம்ம சில மிருகங்களை வைத்திருக்கும் பொழுது அதுல பலன் கிடைக்காது. வச்சிருக்கிறோம்னு சொல்லிக்கலாம், இத்தனை இருக்குது அத்தனை இருக்குன்னு சொல்லி, ஆனா அதுல பலன் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு நிறைய பிசினஸ் இருக்கலாம், வியாபாரம் இருக்கலாம், நான் நிறைய காரியங்களை நிறைய ட்ரை பண்ணலாம், ஆனா அதுல என்ன வேணும்? பலன் இருக்க வேண்டும். அப்போ கர்ப்பத்தின் கனியிலும் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின், ஊராமுட்டு நிலத்துல இல்லைங்க, அந்நியருடைய சத்ருவுடைய எதிராளியுடைய நிலத்துல இல்லைங்க, என்னுடைய நிலத்தின் கனியிலும் கர்த்தர் என்ன செய்வாரா? உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். ஆகவே இந்த வருஷத்தை நாம எப்படிதான் முடிக்க போகிறோம்? குறைவோடு அல்ல, பிரச்சனையோடு அல்ல, வேதனையோடு அல்ல, கண்ணீரோடு அல்ல, பரிபூர்ணமாய் முடிக்க போகிறோம். என்னோடு கூட எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனிதன் எதிர்பார்ப்பதெல்லாம் என்னங்க? ஒரு பரிபூர்ணமான அல்லது திருப்தியான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. 2025 ஆரம்பித்த நாள்ல இருந்து திருப்தி இல்லாமல் இருந்தீர்களோ, வேதனையின் மத்தியில் இருந்தீர்களோ, பற்றாக்குறைகள், குறைவுகள், நிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்ததோ, கடைசி மாதத்துல வந்து நிக்கிறேன், இந்த மாதமாவது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற குழப்பத்துல இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இந்த 2025 நீங்கள் பரிபூரணத்தோடு முடிக்க போகிறீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? உனக்கு நன்மை உண்டாகும்படி
ஒரு பரிபூரணத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆம் என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த டிசம்பர் மாதம் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வேன். ஆம், இந்த வார்த்தையை சொல்லி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை நடத்தட்டும். மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்க நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல வாக்குத்தத்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். 11 மாதங்கள் எங்களை தாங்கினீர், ஏந்தினீர், சுமந்தீர், தப்புவித்தீர். எங்கள் உபத்திரவங்களிலும் போராட்டங்களிலும் கண்ணீரிலும் உடனிருந்தீர். இந்த 12வது மாதம், அதாவது 2025 கடைசி மாதம், இந்த வருடம் எப்படி முடிய போகிறது என்கிற பயத்தோடும் வேதனையோடும் கலக்கத்தோடும், எப்படி ஒவ்வொரு புது வருஷத்தை தொடங்கும் பொழுது ஒரு சந்தோஷத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஆரம்பிப்பாங்களோ, ஒரு வருஷத்தை முடிக்கும் பொழுது அதிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறீர், உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வேன். ஆமாண்டவரே, இந்த மாதம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அல்லது இந்த மாதம் முழுக்க இந்த வசனம் புறப்பட்டு போகிற ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு நபர்களுடைய இருதயங்களிலும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் நன்மை உண்டாகும்படி அவர்கள் கைகள் செய்யும் எல்லா வேலையிலும், குறிப்பாய் கர்ப்பத்தின் கனியிலும், மிருக ஜீவனின் பலனிலும், நிலத்தின் கனியிலும் பரிபூர்ணம் உண்டாக செய்வீராக. நாங்கள் குறைவுகளோடு அல்ல, கண்ணீரோடு அல்ல, ஏக்கத்தோடும் ஏமாற்றத்தோடும் வேதனையோடும் அல்ல, இந்த வருடத்தை நாங்கள் பரிபூர்ணமாய் முடிக்க வேண்டும். அதற்கு நீர் அனுக்கிரகம் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆம் என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாக நம்புங்கள், ஜெபியுங்கள். இந்த மாதம் பரிபூரணத்தின் மாதம். கர்த்தர் நம்மை பரிபூரணமாய் நடத்தித்தான் இந்த வருடத்தை முடிக்க போகிறார். ஆகவே கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தொடர்ந்து இப்படிப்பட்ட விசுவாசமான தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய ஜயன் மீடியா மீஞ்சூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் லைக் பண்ணதோட நிறுத்திடாதீங்க, அதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை எங்கும் புறப்பட்டு போகட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.